பரீட்சை சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கோவைக்கால் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி ஏ நாராயணன். இவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா ஒலக்கூர் கிராம விவசாயி ஆவார். 10 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் மேற்கொண்டு வரும் இவர் நீண்டகால பயிரான கோவைக்காய் சாகுபடியில் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து நீரை சிக்கனம் செய்வதோடு உரங்களையும் சொட்டு நீர் பாசனம் மூலமே வழங்கி கோவைக்காய் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, விவசாய நிலம் வந்து எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அதனால் விவசாயம் பார்க்குறதுக்கு ஆள் பற்றாக்குறையினால சரி யாரும் இப்போ செய்ய முடியறதுனால நான் விவசாயத்தை நானே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து விவசாயத்தில் இறங்கியிருக்கேன். எங்கள் ஊரில் நிறைய தோட்டக்கால் பயிர் வந்து நிறைய பயிர் வச்சுருக்கோம். நாங்கள் அதில் வந்து சிறப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் கோவக்காய் செடி வந்து நிறைய பண்ணியிருக்கோம். கோவக்காய் செடி வந்து என்ன எதுக்காக நாங்கள் இதை தேர்ந்தெடுத்தோம்னா, இது நீண்டகால பயிர், பல்லாண்டு பயிர் மாதிரி. இது வந்து ஒரு 5 ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிலச்சி நிற்குது. அதனால் இந்த பயிரை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம். தேர்வு பண்ணி இந்த பயிர் வந்து நாங்கள் வந்து இது வந்து இது வந்து விதை கிடையாது. இது வந்து கருணை தான். இதுக்கு வந்து கருணை. இந்த கருணை வந்து கரும்பு கருணை மாதிரி இருபொரு கருணையாக நாங்கள் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிக்கிட்டு பேசிக்கு வந்து இடைவெளி வந்து ஒரு மீட்டருக்கு 1 மீட்ரு இடைவெளி விட்டுருவோம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து திண்டிவனம் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நமக்கு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி முதல்ல எங்களுக்கு துல்லிய பண்ண திட்டத்தின் மூலிமா விழுப்புரம் மாவட்டம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து எங்கள் துல்லிய பண்ண திட்டத்தில் இங்கே சொட்டு நீங்கள் போட்டு நீங்கள் பயன்படுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுக்கு வந்து 20 ஹெக்டேர் கிட்ட எங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் துல்லிய பண்ண திட்டத்தில் நாங்கள் சொட்டு நீர் மூலிமா தான் நாங்கள் வந்து அந்த கோவக்காய் பயிர் வச்சுருக்கோம். அதை பயிர் வைக்கும்போது எங்களுக்கு வந்து நல்ல பூமி வந்து பசுன்னு இருக்குது. அதனால் மகசூல் அதிகமாக வருது. ஃபஸ்ட்டு அந்த விதைக்கரணை இருபொரு கரணையாக நறுக்கிட்டு அந்த இருபொரு கரணை என்ன பண்ணணும், முதல்ல விதையர்த்தி பண்ணணும். சூடோமோனாஸ் இல்லை ட்ரைகோடர்மா இதன் மூலம் விதையர்த்தி பண்ணணும். இல்லைன்னா கெமிக்கல்னு சொல்லணும்னா பெவிஸ்டின் மூலிமா விதையர்த்தி பண்ணணும். விதையர்த்தி பண்ணி அதை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அந்த விதைக்கரணையை எடுத்து திருப்பம் நம்ம ஒரு நேரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்து நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சொட்டு நீர் போட்டு ஒரு அந்த லேட்டரில் ஒரு 4 மணி நேரம் தண்ணி விட்டுருவோம். அந்த ஃபீல்டு விட்டு 4 மணி நேரம் கழித்து அந்த ஃபீல்டு நல்லா குளிர்ச்சி அடைஞ்ச உடனே அந்த ஃபீல்டில் ஃபஸ்ட்டு சொட்டு நீர் போட்டு நாங்கள் குழி எடுத்துருவோம். குழி முறை பண்ணுவோம். இப்போது தொழில்நுட்பம் கேவிக்க மூலிமா புது தொழில்நுட்பம் இந்த வருஷம் கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு அது மூலம் நாங்கள் லேட்டரில் எங்கே தண்ணி சுடுதோ அங்கே நட்டுட்டு இருந்தோம். இப்போது புதிய தொழில்நுட்பம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அடி குழி எடுத்து பேசிக் குழி எடுத்து அதன் மூலிமா சூடோமோனாஸ் இந்த சூப்பர் பாஸ்பேட்டு இதெல்லாம் அடியில் கொடுக்க சொல்லிட்டாங்க. குழிமுறையில் கொடுக்கும்போது அது வந்து அந்த சீக்கிரம் அந்த கருணையை வச்ச ஒரு 10 நாளில் அது துளிர் வந்து ஒரு கரன்னு வரும். 35 நாளில் ஒரு 6 அடி வரும் பேசிக்கில் கரெக்டாக வந்துட்டு சேர்ந்து. அதன் பிறகு நாங்கள் பந்தல் அமைப்போம். பந்தல்னால் அந்த பேசிக் எந்த குழி இருக்கோ அந்த குழிக்கு தகுந்த மாதிரி கழி நடுவோம். ஒவ்வொரு குழிக்கும் ஒரு கழி. அதேமாதிரி கம்பி ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ கம்பி, ஒரு 50 சென்ட்னா 50 சென்ட்டுக்கு ஒரு 15 கிலோ நைலன் கயிறு, இதெல்லாம் போட்டு ஆள் வந்து ஒரு 50 சென்ட்டுக்கு வந்து 12 ஆள் கூலி ஆள் தேவைப்படும். இதுக்கு பந்தல் அமைச்சிருவோம். அமைச்சிக்கும் போது இந்த நாங்கள் சொட்டு நீர் மூலிமா நாங்கள் காய்கறி பயிர் வைக்கும்போது நல்ல மகசூல் கிடைக்குது. என்னென்னா ஏற்கனவே நாங்கள் வந்து 30 டன் 40 டன் வரைக்கும் எடுத்துருக்கோம். சாதா முறையில் நாட்டு ரகம் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம திண்டிவனம் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் புதிய ரகமான கோவன் என்ற ஒரு புதிய ரகம் ஒன்று இப்போ வந்து வெளியிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் நாட்டு ரகத்தில் இப்போ புதிய ஹைப்ரிட்னு நினைக்கிறாரு. அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை நாங்கள் பயிரிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு ஏக்கரில் 80 டன் 75 டன் கிட்ட எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு 30 விவசாயி தேர்ந்தெடுத்துருக்காங்க. 30 விவசாயி தேர்ந்தெடுத்து பயிற்சி இந்த கோவக்காய் பயிற்சிக்காக வயல்வெளி பள்ளின்னு சொல்லிட்டு 30 நாள் நடத்தி அதில் வந்து பயிற்சியில் சிறப்பாக பயிற்சி பெற்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு அந்த கரணி கொடுத்துருக்காங்க. நர்சரிலேருந்து நாத்தா கொடுத்துருக்காங்க. நாங்களாம் வந்து கறி நடுவோம். இவங்க நாத்தாவே கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாத்தா கொடுத்துருக்காங்க. அதை நட்டுருக்கோம்.
அதனால் எங்களுக்கு வந்து மகசூல் வந்து ஏற்கனவே 40 டன் 50 டன் எடுத்துகிட்டு இருக்கோம் நாட்டு ரகத்தில். இப்போது வந்து இந்த கேவிகே மூலம் நிறைய தொழில்நுட்பம் கொடுத்து எங்களுக்கு பண்ணதுனால குறைஞ்சது 75 டன் இப்போ வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு தொழில்நுட்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ. நாராயணன் அவர்களை 09976632880 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் தொழில்நுட்பம் பல ஆராய்ச்சிகள் செய்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேளாண்மையின் வளர்ச்சிக்கு வித்திட்டு வருகிறது. உச்சி முதல் பாதம் வரை என எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழையடி வாழையாக பல்வேறு நோய்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக வாழையில் மோக்கோ வாடல் நோய் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த நோயின் பாதிப்பிலிருந்து வாழையினை எவ்வாறு பாதுகாப்பது என்பதனை குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். மதியழகன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் வட்டாரத்தில் விவசாயிகள் பரவலாக வாழை பயிர் செய்துள்ளனர். வாழையை பலவிதமான நோய்கள் தாக்குதல் ஏற்பட்டாலும் குறிப்பாக பாக்டீரியா வாடல் நோய், அதாவது மோக்கோ வாடல் நோய் என்று கூறுவோம். இந்த மோக்கோ வாடல் நோயோட தாக்குதல் அதிகமாக திருவரங்குளம் வட்டாரத்தில் விவசாயிகள் பரவலாக பாதிப்பு உள்ளாகின்றனர். இதோட முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வாடல் நோய் பாதிக்கப்பட்ட வாழை மரத்தோட இலை வந்து அந்த குருத்து இலைக்கு பக்கத்தில் இருக்கிற இலை வந்து மஞ்சள் நிறமாக மாறும். மஞ்சள் நிறமாக மாறி அந்த இலை வந்து அப்படி தொங்கிடும். அந்த குருத்து பகுதி, அந்த பீட்டியோல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த இலைக்கும் அந்த தண்டுக்கும் பகுதியில் வந்து நல்லா உடஞ்சி அப்படி கீழே தொங்கி காணப்படும். இதுதான் ஆரம்ப நிலை அறிகுறிகள்னு சொல்லுவோம். இந்த வாழையில் வந்து இந்த பாக்டீரியா நோய்கள் தாக்குதல் வந்து 6லேருந்து 8 மாதம் பயிரான வாழைப்பயிரை வந்து அதிகமாக பாதிக்கும். இளம் பயிரை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் குலை வர சமயத்தில் வந்து இதோட தாக்குதல் வந்து தீவிரமாக இருக்கிறதுனால மகசூல் இழப்பு வந்து அதிகமாக ஏற்படும். இதோட அடுத்த முக்கியமான அறிகுறிகள்னு பார்த்தோம்னா, இலை மஞ்சள் நிறமாக மாறி தொங்குறது மட்டும் இல்லாமல் அதோட வாழை தண்டை வந்து நம்ம குறுக்காக நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து வெட்டி பார்க்குறப்ப அதோட வாழை தண்டு, நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்டு, நடுப்பகுதியில் இருக்கிற தண்டு வந்து ப்ரௌன், அதாவது ப்ரௌன் கலர்லேருந்து கருப்பு கலரில் மாறும். அந்த கருப்பு கலர் வந்து ஒரு வட்ட வடிவத்தில் கருப்பு கலரில் நிறம் மாறி காணப்படும். எங்கெல்லாம் வந்து கருப்பு கலரில் மாறி இருக்குதோ அந்த குருத்து இலை வந்து காய்ந்து காணப்படும். இந்த குருத்து இலை காய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ வாடல் நோயோட முக்கியமான அறிகுறின்னு சொல்லுவோம். இது தண்டு பகுதியிலே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா வேர் பகுதியில் இருக்கக்கூடிய நூற்புழுக்களும் வந்து இந்த பாக்டீரியாவை வந்து பாதிக்கப்பட்ட மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து பரவுவதற்கு உதவியாக இருக்கிறது. ஸோ வாழையில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான நூற்புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது. அந்த நூற்புழு தாக்குதல் வந்து இந்த பாக்டீரியாவை வந்து பாதிக்கப்பட்ட மரத்திலிருந்து நல்லா இருக்கிற மரத்துக்கு வந்து பாதிப்பு உள்ளாகும். இப்போ வாழை கண்ணை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பகுதி கட் பண்ண அந்த வாழையோட குருத்து தண்டு பகுதியில் ஒரு சிறிய கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த கட் பண்ண பகுதியை எடுத்துகிட்டு நம்ம அதில் தண்ணி மூலமாக வந்து அதை மூழ்கி வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பால் விழுந்தால் எப்படி இருக்கும், கலர் மாறும். ஸோ அது மாதிரி அந்த பாக்டீரியாவோட ஊஸ் அவுட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது பாக்டீரியாவோட சாறு அந்த பால் போன்ற நிறத்தில் வந்து அந்த தண்ணியில் வந்து கலங்கி வரும். இதுதான் வந்து நம்ம வயல்வெளியிலேயே வந்து நம்ம பாதிக்கக்கூடிய அறிகுறிகள். இந்த பாக்டீரியா மூலமாக தான் தாக்குகின்றது அப்படின்ற அறிகுறிகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாகவே வாழையில் வந்து பலவிதமான வாடல் நோய் இருக்குது. பனாமா வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பூஞ்சானம் மூலமாக பரவக்கூடிய வாடல் நோய். இந்த வாடல் நோய் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய வாடல் நோய். இந்த பாக்டீரியா வாடல் நோய் வந்து பர்கோல்ட்ரியா சொலனோசிரம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நோய் காரணிகளால் இந்த பாக்டீரியா வாடல் நோய் வந்து பாதிக்கிறது. இந்த பாக்டீரியா வாடல் நோயை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பயிர் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கணும். ஒரே நம்ம பயிர் பண்ணாமல் பயிர் சுழற்சி முறையாக சிறுதானிய பயிர்கள், தானிய பயிர்கள், உதாரணமாக சோளம் இந்த மாதிரி பயிர் பண்ணுறப்ப அந்த பாக்டீரியாவோட தாக்குதல் வந்து தீவிரம் இருக்காது.
அதே மாதிரி வேறு பயிர்கள் நெல் இந்த மாதிரி பயிர் பண்ணுறப்ப அதில் மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட தாக்குதல் வந்து அழிஞ்சிரும். இந்த பாக்டீரியா பரவுவதை வந்து தடுத்துடலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா இந்த நோய் பாதிக்கப்பட்ட செடியை வந்து நம்ம வயல்வெளியிலிருந்து சுத்தமாக வந்து அகற்றிடணும். அகற்றினதுக்கப்புறம் ஃபார்மலின் 1 பங்குனா தண்ணி வந்து 3 பாகம். இப்போ 1 லிட்டரு ஃபார்மலின் 3 லிட்டரு தண்ணி என்ற அளவில் கலந்து அந்த பாதிக்கப்பட்ட மரத்தை சுற்றி ஊற்றுறப்ப வந்து அந்த பாக்டீரியா இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிரும். அது ஒரு வழியாக நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்னொரு முறையாக வந்து பார்த்தோம்னா களைச்செடிகள் அதிகமாக இருக்கும். இந்த களைச்செடிகள் மூலமாகவும் இந்த பாக்டீரியா வந்து பரவுகிறது வாழை மரம். அந்த களைச்செடிகளை வந்து சுத்தமாக அப்புறப்படுத்தணும். நோய் தாக்குதல் தீவிரமாக இருக்கிறப்ப களைக்கொல்லியான 2,4-D அப்படின்ற மருந்தை வந்து அந்த பாதிக்கப்பட்ட கிழங்கு பகுதியை சுற்றி நம்ம ஊற்றினோம்னா அந்த நோய் காரணிகளோட வித்துக்கள் வந்து அழிஞ்சிரும். அடுத்ததாக வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடிய விதைக்கருணைகள், அந்த வாழை விதைக்கருணைகள் வந்து நல்ல தரமான நோய் இல்லாத விதைக்கருணைகளாக தேர்வு செய்யணும். நம்ம வாழைக்கருணைகள் வந்து பார்த்தோம்னா நடுறப்ப வந்து அந்த வேர் பகுதி ஃபுல்லாகவே கத்தியில் வந்து சீவிட்டு அதை வந்து நம்ம மண்ணில் மூழ்கிட்டு அதை ஒரு கருணை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கார்பன் டெசிம் பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசேரியம் வாடல் நோயின்னு சொல்லுவாங்க. அதை ஃபிசேரியம் வாடல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படுத்தலாம். இந்த வாழையை கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் ஆர் ஸ்ட்ரெப்டோசைக்ளின் ரெண்டும் கலந்த கலவையாக ஸ்ட்ரெப்டோசைக்ளின் அப்படின்ற இதில் கடையில் வந்து கிடைக்கும். எல்லா மருந்து கடையிலையும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கலவையை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றலாம். இது வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம விதை நேர்த்தி மாதிரி அந்த கருணை நேர்த்தி மாதிரி செய்கிறப்ப அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த நோய் வந்து கடந்த 2 வருடமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் வட்டாரத்தில் வந்து அதிகமாக வந்து நோய் தாக்குதல் பரவி இருக்கிற காரணத்தினால் நம்ம வந்து சரியான நேரத்தில் அந்த நோயோட அறிகுறிகள் அறிந்து நம்ம அந்த நோயை கட்டுப்படுத்தினோம்னா விவசாயிகளுக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படாமல் அதிகமான வருமானம் வந்து கிடைக்கலாம். எதுக்காக இந்த நோய் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த நோயோட தாக்குதல் வந்து குலை வெளியே வர சமயத்தில் 8 மாதம் பயிரான வாழைப்பயிரில் வந்து தாக்குறப்போ நம்ம ஒரு மரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மரத்துலேருந்து 300 400 ரூபாய் வந்து இழப்பு ஏற்படும். அப்போ ஒரு ஏக்கரில் ஒரு 10 20 மரம் பாதிப்பு உள்ளாயிருந்தா 5000 10,000 ரூபாய் மகசூல் இழப்பு ஏற்படும். அதற்காக தகுந்த நேரத்தில் அதற்கு ஏற்ப மருந்தை வந்து நம்ம வாழையில் வந்து தெளிச்சிட்டு அதை கட்டுப்படுத்தி அதிகமான மகசூல் பெற வேண்டும் என்று விவசாயிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முனைவர் எஸ் மதியழகன் அவர்களை 099445205444 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.